ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ரா பப்பாயா பொரியல், அதாவது பப்பாளி காய வச்சு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பப்பாளி காயை போய் ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வந்துக்கலாம். நம்ம மரத்தில் காய்ச்சது தான். ரொம்ப பழுத்த பழம் இல்லாமல் ரொம்ப பிஞ்சாவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான பழமாக பார்த்து பறிச்சுக்கோங்க. மரத்துலேயே ஒரு சென்டராக இருக்கிற காயாக பார்த்து பறித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்திருச்சுன்னா ரொம்ப இனிக்கும், ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப கசக்கும். அதனால் மீடியமாக இருக்க காயாக பார்த்து பறிச்சுக்கோங்க. ரொம்ப பழுத்த ஸ்டேஜுக்கும் போகக்கூடாது, காய் ஸ்டேஜுக்கும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு காய் எடுத்துக்கோங்க. காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட தோலை எல்லாமே நீக்கிக்கலாம். தண்ணி ஓடுறதுனால அங்கேயே நின்று க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறக்காக அங்கேயே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. தோலெல்லாம் சீவி வெட்டி கொடுத்தாரு. அந்த பப்பாளியில் பால் வரும், அது கைப்படாமல் பார்த்துக்கோங்க. கைப்பட்டால் ஒன்றாகாது, பிசு பிசு பிசுன்னு ஆகிடும் கையெல்லாம். தோலெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பப்பாளிலேருந்து வர பாலெல்லாம் அப்போ தான் க்ளீனாகி கிடைக்கும் நமக்கு. நம்ம வெட்டவே அந்த வெள்ளையாக அதுக்கு மேலே பால் வரும். ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு டைமு. பாருங்கள், அந்த க்ரீன் தோல் இல்லாமல் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. க்ரீன் தோல் இருந்தால் கசக்கும், அதனால தான் ஃபுல்லாக இது பண்ணி எடுக்கிறோம். அந்த பாலில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மேலே அப்படியே டாட் டாட்டாக நமக்கு நிற்கும் அந்த பால். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த பப்பாளி காய்க்குள்ளே விதையே எதுவும் இல்லை, ஆனால் பழுத்த பழத்துக்குள்ளே இருந்துச்சு. காய்க்குள்ளே விதையே இல்லை. ஒரு வேளை இது விதை வரக்கு முன்னாடி ஸ்டேஜுன்னு நினைக்கிறேன். விதை வரக்கு முன்னாடி ஸ்டேஜுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம துருவி தான் பொரியல் செய்ய போகிறோம். கையில் பிடிக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் துருவர கஷ்டமாக இருக்கும். அதனால் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம் பொரியலுக்காக. இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்க ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாளி காயில் செஞ்சீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா துருவி எடுத்துகிட்டு ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா காயட்டும், பொரியட்டும். அது பொரிஞ்சதுமே நாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் 100 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் 2 சின்னதாக இருந்துச்சு வெங்காயம், பெரிய வெங்காயம் அது 2 ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அது கூடயே 4 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா காரமான பச்சை மிளகா, அதனால் 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில மிளகா காரம் இல்லாமல் இருக்கும். அப்போ இன்னும் நீங்கள் 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம துருவி வச்ச பப்பாளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பப்பாளி காயிலே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பப்பாளி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி இருக்க தண்ணியெல்லாம் வற்றினாலே போதும். ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். இது கூட நம்ம ஒரு தேங்காய் விழுது அரைச்சி ஊற்ற போகிறோம். அதை பார்க்கலாம் அடுத்தது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வற்றட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துக்கலாம். நான் ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட 4 வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம தண்ணி விடாமல் அப்படி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பப்பாளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெள்ளைப்பூண்டு அரைச்சி வச்சுருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குறப்பாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பப்பாளி பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கலரவே நல்லா வாசம் வரும். அந்த வெள்ளை பூண்டு தேங்காய் வாசம் நல்லா நமக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல உப்பு ஆட் பண்ணலை, ஏன்னா ஃபஸ்ட்டு போடுறப்ப பப்பாளி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உப்பு போட்டு அளவு பார்த்தீங்கன்னா பப்பாளி நல்லா சுருங்கினதுக்கப்புறம் உப்பு கரிக்கும். அதனால் ஃபைனலாக நீங்கள் உப்பு போட்டு கலந்து விட்டால் போதுமானது. இறக்க போகிறக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்தாலே உப்பு நல்லா பிடிச்சிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். அந்த உப்பு நல்லா இறங்கிக்கும் பப்பாளி காயில். போடுறப்ப நிறையா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருங்கிடுச்சுன்னு அந்த பப்பாளி. இவ்வளோதாங்க. இது இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ சூப்பரான பப்பாளி பொரியல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.